சரி, இப்போ நான் உங்களுக்குலாம் உண்மை சொல்ல போகிறேன். என்ன உண்மைனா நீங்களே வியந்து பிறகு உண்மை வரும். இந்த அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், 90ஸ்க்கு தெரியும். இது ஒரு கருப்பசாமி கதை. இந்த கருப்பசாமி கதையில் வந்து அந்த கதை எப்படி வந்துச்சுன்னா, அந்த கதையில் நடந்தது எனக்கு தான். அதை சொல்கிறப்போ அதை எடுத்துட்டாங்க. எப்படின்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்க நான் எங்கள் ஒரு 4 பேர் சந்திச்சேன். அப்போது சின்ன பையன் ஒரு 4வது 5வது சம்திங் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அப்போது போகல அந்த கோயிலுக்கு பக்கத்தில் விளாண்டுட்டு இருந்தோம். ஆனால் பந்து வச்சு அப்போது ஒரு பையன் பந்து தூக்கி வெண்ணெய் போட்டான். வெண்ணெய் போட்டு முடிஞ்சா போய் எடுத்துக்க பாவம், 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு போகக்கூடாது, நீ முடிஞ்சா போய் எடுத்துக்கா அப்படின்னா. நான் அப்போ பார்த்து நமக்கு வந்து அப்போ ஒரு குருட்டு தைரியம் வந்துருச்சு. உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அதான் மணி ஆகி போச்சு. அப்படியே அதான் சங்கல் அடிக்குது, சலங்க இது பண்ணுது. எனக்கு அப்படியே பயமாயிருச்சு. பார்த்தா ஒரு புகை மூட்டமாக இருக்குது. அங்கேருந்து ஒருத்தவர் வராரு. நல்லா முறுக்கு மீசை வச்சுக்கிட்டே இந்த மாதிரியே முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு வராரு. குதிரைகளாக பிடிச்சிட்டு வராரு. வந்து கேட்குறாரு, என்னப்பா இங்கே நிற்கிற, யாருப்பா நீ அப்படின்னு. இல்லை, பந்து வந்துருச்சு, தெரியாமல் வந்துட்டேன், எப்படி போகான்னு தெரில அப்படியே சொல்லிட்டு அடுத்து சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா தூக்கி போட்டு வந்து இங்கே விட்டு விடல கரையில் குழந்தைங்கள. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்குறாங்க, நீ எப்படி வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டாக்க நான் உடனே ஒருத்தவர் முறுக்கு மீசை வச்சுருந்தாரு, அந்த முன்ன தடவிட்டு கொண்டாந்து ரூமில் வீட்டில் விட்டு வச்சு காப்பில் தான் விட்டு போனாரு அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அப்படியே ஆச்சரிய விட்டாங்க. அப்படிங்க பாவனை கருப்பதையாக பண்ண விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இது பண்ணேன், நம்ம வந்து சின்ன வயசுலேயே அவ்வளோ பண்ணியிருக்கான், கடவுள் கருப்பான நம்மளை கொண்டாந்து வீட்டில் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆபத்தான கொடிய மிருகம் வருது, இத பாருங்க மக்களே. இப்பதான் உங்கள்ட்ட கருப்பசாமி கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்மள கருப்பசாமி மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, வாழைப்பழம் வைக்கிறாரு. நீங்க யாரு சொல்லுங்க ப்ரோ, நீங்க யாரு உண்மை சொல்லுங்க. வேஷம் போட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, இது ஒரு கொடிய வகை பிசாசு போல. சரி, அது நடந்த நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி நடந்து போச்சு. நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தா அது மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்தாங்க, விஜய் டிவில இருந்து வந்தாங்க. இப்போ விஜய் இல்லை, அப்பெல்லாம் விஜய் டிவி கிடையாது, ஜெயா டிவிலேருந்து வந்தாங்க, மக்கள் டிவி சொல்லிட்டு. அங்கே வந்து கேட்குறாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு. நான் போய் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ நான் அந்த கதையை சொன்னேன். அந்த கதையை தான் அந்த காலத்தில் போயிட்டு இந்த படமாக எடுத்து விட்டுருக்காங்க. நம்ம கதை தான் இன்னைக்கு பேசுனது போதும். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க. உங்க தயவுல ஏதோ வேலை வந்தா ஓகே, இல்லையா அப்படி பேசிட்டு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போவோம். ஓகே, பாய் பாய். குட் நைட். தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ப்ராப்பரா நல்லா இதை வீடியோ எடுக்கிறதுக்கு இது எதுவுமே இல்லை. ஐஃபோனில் ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனு தான் வச்சுக்காம பாருங்க வீடியோ பார்ப்போம். பாய் பாய், see you.